ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல, இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தாங்க பெங்களூரில் அல் அமீன் கஃபே தெரியாதவங்களே இருக்க முடியாது. இது ஜம்போ ரோலுக்கு பேர் போனதுங்க. இந்த கஃபேல பார்த்தீங்கன்னா வர கூட்டத்தை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 மணி நேரம் ஆனாலும் சரி நான் வாங்கிட்டே போவேன்னு நின்றுட்டுருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் நான் எப்படி ரோல் சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் தான் இருக்கும். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க, என் தம்பிங்களாம் எனக்கு காமெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு அந்த சைடு நடந்துட்டு இருக்கனால என்னால் பேசவே முடியல. கம்மனாலியில் அல் அமீன் கஃபே இருக்குது, அங்கே போய்ட்டு ஜம்போ ரோல் சாப்பிட போகிறோம். இப்போவுமே அந்த மாதிரி தான் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னால் பேசவே முடியல, விலாகே எடுக்க முடியல. சரி வாங்க இப்போ நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு சார் பார்க்கலாம். ஜம்போ ரோல் பெருசாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, போகலாம். நான் சொன்னேன்ல, இவன் கூட தான் போக போகிறோம். இவன் தான் நம்மளோட தம்பி. பேர் சொல்றா, வாங்கோ வாங்கோ, பேர் சொல்றா, வாங்கோடே, யூசுப் பேரு. சரி வாங்க, இவன் கூட நம்ம போறோம். எங்கடா போறோம்? வாங்கோடே, கம்மனள்ளி பண்ணுவோம். ஓகே கைஸ், இதுதான் நம்ம போக வேண்டிய வண்டி. இது நம்மளோட தம்பி வண்டி. நம்ம தம்பியும் பார்த்தீங்கன்னா ரைடர் தான் வச்சிருக்கான். ஆனால் அவன் வச்சிருக்க கண்டிஷன் பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே முடிச்சு வச்சுட்டான். பாதி வண்டிக்கு மேலே முடிச்சிட்டான். இங்கேருந்து போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டரா? 4 to 5 கிலோமீட்டர் நம்ம போகிறோம். நானே என் தம்பிங்கிறதுக்கு இந்த 4 கிலோமீட்டர் ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணுறோன்னு சொன்னவங்கனால நம்ப முடியுதான். அந்தளவுக்கு பெங்களூர் டிராஃபிக்காக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி பெங்களூர் நிறைய டைம் வந்திருக்கேன். பட் நார்மலாக வந்துட்டு அப்படியே திரும்பிடுவேன். பட் இந்த டைம் தான் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணவே ஆரம்பிச்சிருக்குன்னா எதுக்கு பார்த்துக்கோங்களேன். அண்ட் தென் ஃபைனலி நம்மளோட லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு நம்ம வண்டி போய் அங்கே நிறுத்தலான்னு பார்த்தா அவங்க வந்து நிறுத்திட்டாங்க. இது பிரச்சனை ஆகலை, ஜஸ்ட் நார்மலாக அப்படியே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தம்பி வந்து வண்டி நிறுத்த போயிட்டான். நான் வந்து அப்படியே இங்கே சுற்றி இருக்கிறத கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் நம்பவே முடியல. இப்போ இவங்க வெளியில் நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் இந்த ஜம்போ ரோல் வாங்குறதுக்காக க்யூவில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், நானும் போயிட்டு அந்த க்யூவில் நிற்கலான்னு சொல்லி நின்றுட்டுருக்கேன். ஃபைனலி நம்ம தம்பி அங்கேருந்து கை காமிச்சு ஹாய் அண்ணா அப்படிங்கிற மாதிரி கை காமிக்கிறான். ஃபைனலி இவனை வந்து இங்கே நிற்க விட்டேன். நானும் அப்படியே நிற்கலான்னு தான் பார்த்தேன். சரி அவன் நிற்கட்டும், நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலான்னு தான் நினச்சேன். அப்போ தான் எனக்கே ஒரு விஷயம் தெரியும். என்னென்னா, இங்கே நிற்கிறது இல்லாமல் ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு பில்லு வாங்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டு அங்கே போய்ட்டு பில்லு வாங்கிட்டு வந்து அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த லைனில் நிற்கணும். சரிப்பா நீ லைனில் நின்னு சொல்லி நான் போய்ட்டு ஃபஸ்ட்டு பில்லு உள்ளே போய்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஜம்போ ரோலுக்கு பே பண்ணிவிட்டு நேராக வந்து என் தம்பிக்கிட்ட பில் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நான் உள்ளே போய்ட்டு அந்த பில் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளார நம்ம தம்பி வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து இங்கே நின்றுட்டுருக்காரு. ஃபைனலி நம்ம தம்பி இங்கே நிற்க விட்டு நம்ம இந்த கடையை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது கடைக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி ஹைப்பு நிறையாவே இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா நான் இன்ஸ்டாலையும் பார்த்துருக்கேன், யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. எனக்குமே இப்போ கடையை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரும் வச்சுருக்காங்க இவங்க. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறிட்டேங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறிட்டு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஆம்பியன்ஸ் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமேட்டு தான் தெரியுது ஃபஸ்ட் ஃப்ளோரில் நல்லா ஒரு டைனிங் ஏரியா லெவலுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ப்ளேஸ் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாம். இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு. கீழே இருக்கிறத பார்க்கும்போது தான் நான் யோசித்தேன், சரி ஜம்போ ரோல் வாங்கிட்டு நம்ம நடு தெருவுக்கோ இல்லை வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும் போல் அப்படின்னு. மேலே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஃபுல்ஃபில்லாக இருக்குது. பிளேசஸ்லாம் செம்மையாக டீசெண்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் தென் இந்த கேப்பில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நம்ம தம்பி வந்து கீழே லைனில் நின்றுட்டுருக்காங்க. அங்கேருந்து கை காமிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? கிட்டத்தட்ட நான் மேலே போய்ட்டு வரது ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அண்ட் தென் அப்போவும் நம்ம தம்பி அங்கே தான் நின்றுருக்காங்க. அவனை நினச்சா எனக்கே பாவமாக இருக்குது. சரி நீ கொஞ்சம் நேரம் உட்காரு, நான் போய் நிற்கிறேன்னு சொல்லி நான் போய் நின்னேன். அப்போ நான் நின்றுட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி இருக்க ப்ரோ வந்து என்ன நேம் என்ன சேனல் அப்படின்னு கேட்டார். அவருக்கு அந்த டீட்டெயில் சொல்லிவிட்டு அப்படியே நம்மளே காமிங்கன்னு சொன்னார். அப்படியே அவரே காமிச்சு ஏதாச்சும் சொல்லுங்கள் ப்ரோ, ஹாய் சொல்லுங்கன்னு. அப்புறம் அந்த ப்ரோ வந்து ஹாய் சொன்னார். அதுக்கப்புறம் நான் போய் உட்காந்துட்டேன். நம்ம தம்பி வந்து மறுபடியும் ஷிஃப்ட்டை கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு ஜம்போ ரோல் வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கோங்க. Say something. Finally I got it. நம்ம தம்பியோட ஃபேஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பயபில் நொந்து நூடுல்ஸ் ஆகி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க.
அதுக்கப்புறம் நான் மேலே வந்துட்டு அந்த ஜம்போ ரோலை அழகாக பிரித்து ஒரு பைட்டு சாப்பிட்லான்னு எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேங்க. இது அழகாக ஒரு பைட் ஃபுல்லாகவே என் வாய்க்கு பற்ற மாட்டேங்குது. ஏன்னா ஜம்போ ரோல் அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் சொல்லணுன்னா, நம்ம ஸ்டைலில் சொல்லணுன்னா அட்டகாசமாக இருக்குது. அல்டிமேட்டுங்க. இன்னும் சொல்லணுன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. எதுக்குடா இவ்வளோ சொல்கிறேனோ அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்டு பார்த்தது. அதுக்கப்புறம் நம்ம தம்பி சாப்பிட்றாங்க. நம்ம தம்பி சாப்பிட்டு சூப்பருங்கிறோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி அங்கேருந்து கீழே பொறுமையாக நடந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. கிளம்பும்போது தான் ஒரு விஷயம் நான் யோசித்தேன், எண்டிங் லாக் கொடுத்துலான்னு. ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம ஜம்போ ரோல் போயிட்டு அந்த அல்லாமன் கஃபேல 4 ஜம்போ ரோல் வாங்கினோம். நானும் அவனை தலைக்கு அங்கேயே சாப்பிட்டுட்டு மீதி 2 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. ஒன்று சாப்பிட்டே வயிறு நம்பிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக வயிறு நம்பும். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.